சூர்யா சினிமாவில் எனக்கு மிகவும் பிடித்த நபர்களில் முதல் இடத்துல இருக்கிறவங்க சூர்யா தான். உங்களுக்குள்ள சில பிணக்குகள் இருந்ததாக சில தகவல்கள்லாம் வந்துச்சு. பட் அது இல்லைங்கிற மாதிரி பார்க்கலே இருந்தது. பட் அப்போ அதுக்கெல்லாம் நீங்கள் ஒன்றும் விளக்கம் கொடுத்த மாதிரி தெரியல. கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் ரெண்டு பேரும் பேசிட்டோம். இதுமாதிரி இன்னையும் கொடுக்காத நானும் கொடுக்க வேண்டாம். அவங்க என்ன பண்ணுறாங்களோ பண்ணிட்டு போட்டோம். அவங்க பேசுகிறது எழுதுட்டோம்டா. நீங்கள் வழக்கமான தொடர்பில் தான் இருந்தீங்க. எப்போ போல தான். இல்லை இந்த பேச்சு ஏன் வந்துச்சுன்னா, இப்போ வணங்கானுக்கு வந்து ஃபஸ்ட்டு சூர்யா அவர்கள் நடிப்பதாக இருந்தது. அது அவர் அதுலேருந்து விலகிக்கிட்டார் அப்படின்னு ஒரு தகவல் வந்த பிறகு தான் இந்த பேச்சு வந்தது. ஆக்சுவலாக என்ன நடந்தது? ஆக்சுவலாக என்னென்னா, லைவ் லொக்கேஷனில் சூர்யா வச்சு ஷூட் பண்ண முடியல. அதுவும் கன்னியாகுமரி டூரிஸ்ட் ஸ்பாட். க்ரௌடு அப்படி ஏறுது. க்ரௌடை கண்ட்ரோலே பண்ண முடியல. அதுதான் ஃபஸ்ட் ரீசன். ஷூட் பண்ணுறதுல சிரமம் இருந்துச்சு. சிரமம் ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. ஆர்டிஸ்ட்டை பார்க்க அவ்வளோ கூட்டம். மற்றபடி தனிப்பட்ட மனத்தாங்கெல்லாம் சேச்சா. நான் கடவுள் ஆர்யா. ஆர்யா பற்றினவங்க. ஏன்னா அந்த கேரக்டர் வந்து அதுக்கு முன்னால் வரைக்கும் ஆர்யாவே நினச்சிருக்க மாட்டார் இப்படி ஒரு விஷயம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அது அவர் அதை ஸ்லாகிச்சும் அவர் சொல்லியிருக்கார். ஆர்யா உங்களுடைய ஆர்யா பொறுத்தளவுக்கு ஹெல்த்தை பார்த்துக்கிறதுல ரொம்ப கான்சியஸாக இருப்பான். அதே சமயம் ஃபிசிக்கலாக இது என்னால் முடியாது அப்படின்னு சொல்லவே மாட்டேன். நான் செஞ்சு காமிக்கிறேன். இதெல்லாம் வந்து ஒரு வருஷம் நீ கற்றுக்கிட்டா தான் நீ முடியும் அப்படின்னா, நான் பண்ணுறேன் சார் அப்படின்ட்டு 2 நாளில் கற்றுக்கிட்டு அதை செஞ்சுடுவான். அவ்வளோ டெடிக்கேட்டடாக. அவ்வளோ டெடிக்கேட்டட். ஓகே. இந்த சினிமாவுக்கு வரணும்னு சினிமாவுக்கு வரல, எனக்கு நான் ஏதோ ஒரு வகையில் அடுத்த கட்டத்துக்கு வரணுங்கிறதுக்காக உள்ளே வந்த ஒரு ஆள் தான் நீங்கள் பை ஆக்சிடென்ட்டுங்கிற மாதிரி கூட அதை சொல்கிறீங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பாலா என்கிற இயக்குனருடைய குருநாதர் அவர் தான் என்னுடைய இன்ஸ்பிரேஷன். பாலா அவர்களை பார்த்து சினிமாவுக்கு வந்தேன். பாலா மாதிரி ஒரு இயக்குனர் ஆகணும். இந்த மாதிரியான வார்த்தைகளை கேட்குறப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது? இவங்களும் சூரியனாய விடாது படுறாங்க அப்படின்னு அப்படி சொல்றீங்க. நான் பட்ட அவசியம் அவங்களும் படுவாங்கன்றது தெரிஞ்சது தானே. சினிமாவுக்குள்ள முன்ன விட அதிகமான எண்ணிக்கையில் உள்ள வர பார்க்குறாங்க. அந்த அதுக்கான எக்ஸ்போஷரும் நிறைய கிடைச்சிருக்கு கூட காரணம். மீடியமும் நிறைய வந்துருச்சு. டெலிவிஷனை தாண்டி இப்படி நிறைய இருக்கு. ஆமாம், இப்போ கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கு. ஈஸியாகவும் இருக்கலாம். ஆனால் எண்ணிக்கையும் கூட இருக்கு. சினிமாவுக்கு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? சமரசம் செய்து கொள்ளுங்கள். சமரசம் மட்டுமே செய்யாதீர்கள். ஓகே. ஏன்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும், அதே நேரம் கிரிட்டிக்கலி சரியாகவும் பண்ணணும். ஸோ சமரசம் செய்து கொள்ளுங்கள், சமரசம் மட்டுமே செய்து கொள்ளாதீர்கள். இப்போ சினிமாவுக்கு வரணும்னு சினிமாவுக்கு வரல, எனக்கு நான் ஏதோ ஒரு வகையில் அடுத்த கட்டத்துக்கு வரணுங்கிறதுக்காக உள்ளே வந்த ஒரு ஆள் தான் நீங்கள் பை ஆக்சிடென்ட்டுங்கிற மாதிரி கூட அதை சொல்கிறீங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பாலா என்கிற இயக்குனருடைய குருநாதர் அவர் தான் என்னுடைய இன்ஸ்பிரேஷன். பாலா அவர்களை பார்த்து சினிமாவுக்கு வந்தேன். பாலா மாதிரி ஒரு இயக்குனர் ஆகணும். இந்த மாதிரியான வார்த்தைகளை கேட்குறப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? இவங்களும் சூரியனாய விடாது படுறாங்க அப்படின்னு அப்படி சொல்கிறீங்க. நான் பட்ட அவசியம் அவங்களும் படுவாங்கன்றது தெரிஞ்சது தானே.